ஹே காய்ஸ், இன்றைக்கி டே 4. வழக்கம் போல் காலைல செஷன் அப்போ இந்த மாதிரி பெசிலியன் சோல் ரோல்ஸ் திரும்பியும் 100 times 3 sets பண்ணேன். அப்புறம் புதுசாக ஸ்கில்ஸு கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் ஹீல் ஃப்ளிக் அப்பு கற்றுக்கிட்டதையே இது திரும்பி பர்ஃபெக்ட் பண்ணுறணுன்றதுக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஒரு செகண்ட் ட்ரை ஃபஸ்ட் ட்ரைலேயே வந்துருச்சு. ஸோ திரும்பி டெய்லி இதை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். அப்போ தான் பர்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங்கும் நைட்டும் ரெண்டுமே ஒரே செஷன் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்கில்ஸ் பர்ஃபெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 2 செஷனும் ஒன்று தான். ஸோ இதோ இந்த மாதிரி பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆக்கா 3000 ஸ்கில்லு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அது இன்னும் வரல. நேற்று ஒரே ஒரு வாட்டி பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு மோர் தேன் ஒன்ஸ் பண்ணுற வரைக்கும் இது பண்ணேன். இது ஒரு வாட்டி பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அப்புறம் திருப்பியும் ஃபெயில் ஆகி அட்டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் 2வது வாட்டியும் வந்துச்சு இந்த மாதிரி. ஸோ ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா வருது ஆக்கா 3000. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கில் இன்றைக்கி கற்றுக்கிட்டேன் புதுசாக. அதுவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இது ஒரு மாதிரி பாலை ஃபுட் ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ளிக்கப் பண்ணிவிட்டு நீல தொட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டில் அடிக்கணும். ஸோ அந்த ஒரு ஸ்கில்லு கடைசியில் இந்த ஸ்கில்லும் பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள். மறுபடியும் ஆக்கா 3000 தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அதுதான் ரொம்ப வரல. ஸோ பண்ணிகிட்டே இருந்தேன். 2 வாட்டி பர்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் சரி திரும்பி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆனோடனே நெக்ஸ்ட் ஸ்கில் போயிட்டேன். இது வந்து ஒரு ரொனால்டோ ஸ்கில்லு. ஸ்டெப் ஓவர் பதிலாக இன்றைக்கி இது புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அது வந்துச்சு பர்ஃபெக்டாக. ரைட் லெக் லெஃப்ட் லெக் போத் லெக்ஸ்லையும் பண்ணேன். ரொனால்டோ ஸ்கில்னால் புதுசாக வந்து நைட்டு தான் கற்றுக்கிட்டேன், நைட் செஷனில். ஸோ பண்ணிகிட்டு இருந்தேன். போத் லெக்ஸ்லையுமே நல்லா வந்துச்சு ரொனால்டோ ஸ்கில். இந்த ஸ்டெப் ஓவர் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்ததுனால வந்துச்சு போல மேபி. நெக்ஸ்ட்டு ஆக்கா 3000 பண்ணிகிட்டு இருந்தேன். ரூமில் பண்ணுறப்ப சின்ன இடம், அதனால தான் வரல போல் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் ஹாலில் திருப்பி பண்ண ஆரம்பித்தேன். சரி ரொம்ப நேரமாக வரலையே அப்படின்னு சொல்லி சரி ஃப்ளிக்கப் பண்ணாமல் கையில் தூக்கி போட்டு வெறும் செகண்ட் ஸ்டெப் மட்டும், அந்த ஹாக்காவை 2 ஸ்டெப்பாக பிரிச்சுருப்பேன், அந்த செகண்ட் ஸ்டெப் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பண்ணேன், வந்துச்சு. ஸோ அதனால் திரும்பி சரி அப்போ வருது, அப்போ ஏன் விடணுமே அப்படின்னு சொல்லி திரும்பி பண்ணேன். சில இது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போன மாதிரி கொஞ்சம் வந்துருந்தா அந்த மாதிரி நல்லா ட்ரைலாம் வந்துச்சு. ஆனாலும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் திரும்பி பண்ணேன். கடைசியில் அப்புறம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் பாருங்கள். ரெண்டு வாட்டி பர்ஃபெக்டாக பண்ணேன். மார்னிங் செஷன், நைட் செஷனுக்கும் நடுவில் ஈவினிங் செஷன். அந்த ஈவினிங் செஷனில் என்னாச்சுன்னா, கிரவுண்டுக்கு போய் பார்த்தா ஏதோ இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணியாக சேரும் சகதியுமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில இடத்துல இருந்துச்சு. அதில் இடத்துல ஷூட்டிங் ட்ரை பண்ணேன், ஆனாலும் முடியல. ஸோ ஈவினிங் திரும்பி வீட்டுக்கு வந்து டாக்டிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸு. அதுக்கப்புறம் நைட் செஷன் அப்பயே திரும்பி தை ஜக்லிங் பண்ணேன், சொல்ல மறந்துட்டேன். இது தை ஜக்லிங் பண்ணேன். போன வாட்டியோட 10 times 15 times இன்னைக்கு பண்ணேன். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ தேங்க்யூ, பை.